ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷலம்மா வித் அம்மம்மா. அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உணவு தயார் அப்படின்னு சொல்கிறத ஃபுட் இஸ் ரெடி, ஃபுட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லணும். அடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுமா அப்படிங்கிறத ப்ரே பிஃபோர் ஈட்டிங், ப்ரே பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழந்தைங்க சாப்பாடை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. அப்போ நம்ம அவங்கள ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறத சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட், சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழந்தைங்க நிறைய சாப்பாடு எடுத்து வாயில் கொஞ்சம் திணிச்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஈட் லிட்டில் பை லிட்டில், ஈட் லிட்டில் பை லிட்டில் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழந்தைங்க நல்ல மென்று சாப்பிடாம சம்டைம்ஸ் விழுங்கிடுவாங்க. அப்போ அவங்கள நல்ல மென்று சாப்பிடுமா, நல்ல சவைச்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறத சூ வெல், சூ வெல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழந்தைங்க வேகமாக சாப்பிடுவாங்க. அப்போ அவங்கள வேகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ஈட் ஃபாஸ்ட், டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சாப்பிட்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இடையில தண்ணி கொடுப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் தண்ணி குடிமா அப்படிங்கிறத ட்ரிங்க் சம் வாட்டர், ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு வாய் தண்ணி குடிமா அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஒன் மோர் சிப், டேக் ஒன் மோர் சிப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குழந்தைங்க சாப்பாடை வாயில் வச்சுட்டு ஏதாவது நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதை டோன்ட் டாக் வைல் ஈட்டிங், டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சின்ன குழந்தைங்க சாப்பாடு அப்படி கீழெல்லாம் சிந்துவாங்க. அப்போ நம்ம சாப்பாட்டை கீழே சிந்தாதம்மா அப்படிங்கிறத டோன்ட் ஸ்பில் த ஃபுட், டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை வச்சு விளையாட தொடங்கிடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், சாப்பாடை வச்சு விளையாடாதம்மா அப்படிங்கிறத டோன்ட் ப்ளே வித் த ஃபுட், டோன்ட் ப்ளே வித் த ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உணவை வீணாக்காத அப்படிங்கிறத டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுறப்ப சம்டைம்ஸ் அவங்க குழந்தைங்க வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் வாயை திறமா அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் யோர் மவுத், ஓப்பன் யோர் மவுத் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வாயில் சாப்பாடு கொடுத்ததை வாயில் வாங்கிட்டு உடனே சில நேரம் துப்பிடுவாங்க. அப்போ சாப்பாடை துப்பாதம்மா அப்படிங்கிறத டோன்ட் ஸ்பிட் த ஃபுட், டோன்ட் ஸ்பிட் த ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சாப்பாடை கொடுத்து அப்படி வாயில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க, விழுங்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் சாப்பாடை விழுங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வாலோ த ஃபுட், ஸ்வாலோ த ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சாப்பிட ரொம்ப இஷ்டப்படாமல் சுற்றிட்டே இருக்கிறப்ப நம்ம சொல்லுவோம், லாஸ்ட் வாய்மா, கடைசி வாய், இதை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு லாஸ்ட் பைட், லாஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, இதை முடிச்சிடலாம், இதை மட்டும் முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபினிஷ் இட், ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் வாயை துடைக்க சொல்கிறதுக்கு வைப் யோர் மவுத், வைப் யோர் மவுத் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சாப்பிட்டுட்டாங்க, நம்ம தட்டை கொஞ்சம் கீழே வச்சிரு அப்படிங்கிறதுக்கு கீப் த பிளேட் டவுன், கீப் த பிளேட் டவுன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த தட்டை அம்மாட்ட கொடுத்துருமா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும், கிவ் த பிளேட் டு அம்மா, கிவ் த பிளேட் டு அம்மா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல உள்ள சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு 2 வயசு வர சுகர், சால்ட் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக கொடுக்கணும், அல்லது கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க.
நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க? நீங்கள் என்ன ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது வாக்கியங்களுக்கு ஆங்கிலத்தில் வேணும்னா அதையும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மிஷல் அம்மாவின் அம்மம்மா.